வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் திருமிகு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சந்தோஷமா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். 40 நமதேன்னு சொன்னவன்ட்ட 40 ஜெயிச்சிட்டோம். சில பேர் ஆடெல்லாம் அவங்க கொடுக்குறேன்னாங்க, ஆடெல்லாம் வளர்த்தாங்க. என்ன ஆச்சு? 2 நாளாக இன்னும் ஆளை சவுண்டே காணும். இன்னைக்கு தான் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. மக்கள் முடிவை ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை. நேற்று பிறந்த நாள் போது வெள்ளையை காணும். ஏதோ டிஎம்கேக்கு டெபாசிட்டே வராதுன்னு தான் சொன்னார். எவ்வளோ சீட்டில் பிஜேபிக்கு டெபாசிட் போச்சு, எவ்வளோ சீட்டில் டிஎம்கேக்கு டெபாசிட் போச்சு. நீங்க சந்தோஷப்பட என்ன இருக்கு? பாஜக கூட்டணி தான் மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருக்கு. எதுக்கு இந்த இந்தியா கூட்டணியினர் சந்தோஷமா இருக்காங்கன்னே தெரியலேங்கிறது பாஜகவினருடைய பேச்சா இருக்கு. இப்போ இது சாதாரண எலெக்ஷன் இல்லை, இது இந்தியாவிலேயே ரொம்ப 77க்கு அப்புறம் ரொம்ப ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி 77க்கு அப்புறம் இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எலெக்ஷன். 77ல் கூட எமர்ஜென்சி இருந்தபோது ராம்நாத் கோயங்கெல்லாம் பேப்பரை பிரிண்ட் பண்ண விடுவாங்க, எடிட்டோரியலை எம்டியாக விடுவாங்க. இந்த இடத்துல எங்களால் பேச முடியலங்கிறதுக்கு விடுவாங்க, அவங்களும் கண்டுக்காமல் விட்டுருவாங்க எமர்ஜென்சி டைம். இன்றைக்கி எப்படின்னா மொத்த மீடியாவே பேக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டு மீடியாவை ப்ராபகேண்டா ஏஜெண்ட்டாக மாற்றிட்டாங்க நார்த் இந்தியாவில். எவ்வளோ தூரம் மோசமாக இருந்ததுன்னா எக்ஸிட் போல்லாம் காசு கொடுத்து வாங்கி, அதாவது அவங்களே பிஜேபிக்கும் காசு கொடுத்து வாங்கினானா எப்படின்னா பிஜேபிக்கு சர்வே எடுக்கிறேன்னு அவங்களுக்கு பணம் கொடுத்து அவன் சர்வே எடுத்து அதே சர்வேயை சேனலில் போட்டு பங்குச்சந்தையை மேலேயும் கீழையும் கொண்டு போய் யார் பணம் சம்பாதிச்சாங்க பங்குச்சந்தையில்? எக்ஸிட் போல் எடுத்தவர்களோட உறவினர்கள் யார்? அதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஓகே, இது இன்வெஸ்டிகேட் நடக்காது. ஸோ இது மாதிரி மீடியாவை வாங்கிட்டாங்க. நான் எதுக்கு சுற்றி காட்டுறேன்னா, மீடியா அவங்களுக்கு கைக்கூலி ஆகிடுச்சு. நேஷ்னல் மீடியா எஸ்பெஷலி கைக்கூலி. இங்கே தமிழ்நாட்டிலையும் 1-2 மீடியா கைக்கூலி. ஸோ மீடியா அவங்க கையில். எல்லா கட்சியோடையும் 100 மடங்கு பணம். எலக்டோரல் பாண்டுங்கிற ஒரு இப்போ அன்கான்ஸ்டியூஷனல் கோர்ட்டு சொன்னப்புறம் அதில் 6500 கோடி வாங்கியிருக்காங்க. இன்னொரு 2500 கோடிக்கு கணக்கு கொடுக்கல, ஏன்னா கோர்ட்டு சொல்லலை. அவங்க வாங்கினதை ஹிந்து மதம் எல்லா பத்திரிகையும் 3-4 குரூப்பாக பிடிச்சாங்க. யாருக்கெல்லாம் கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டது, யாருக்கெல்லாம் கான்ட்ராக்ட் கொடுத்தப்புறம் வாங்கப்பட்டது, யாருக்கெல்லாம் இடி சிபிஐ பயம் காட்டப்பட்டது, கேஸ் இருந்தவங்களுக்கு எலக்டோரல் பாண்டு வாங்கினப்புறம் கேஸை மூடினது, வாஷிங் மிஷின் கட்சி நடத்தினது, தட் இஸ் கட்சியில் சேர்ந்தோடனே கேஸை க்ளோஸ் பண்ணுறது. இது மாதிரி பல திட்டங்களை வச்சு ஜனநாயகத்தை கழுத்தில் காலை வச்சுருந்தாங்க. ஏன்னா இப்போ உலகத்தில் எந்த ஆரோக்கியமான ஜனநாயகத்திலையும் மெயின் கட்சி பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இந்த அரசு கடைசி நிமிஷத்தில் எனக்கும் ஒரு சின்ன பதவியை கொடுத்து என்னையும் வேலை செய்ய வச்சாங்க. உள்ளுக்குள்ளே எவ்வளோ பணம் நெருக்கடி இருந்தது, நாங்கள் எப்படி சமாளித்தோம் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். அதை வெளில நான் சொல்லலை. ஸோ 5 ரூபா 10 ரூபாய்க்கு கட்டப்பட்டு நாங்கள் இந்த எலெக்ஷனை சந்திச்சிருக்கிறோம். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இது இந்தியாவில் மட்டும், தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியா ஃபுல்லாக இது மாதிரி தான் நடந்துருக்குது. இது மாதிரி இடத்துல ஒரு தரும்ப 400 இதுக்கு மேலே மீடியாவை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அப்கி பார் 400 பார் சார், அது இலக்கு சார். இந்த இலக்கு எல்லா இடங்கள் 40க்கு 40ன்னு சொல்றாங்க. 39 வெற்றி தானே, 38 ஜெயிச்சாலும் வெற்றி தானே. 40 ஜெயிச்சு காமிச்சோம்ல. 1-2 போயிருந்தா பரவாயில்லையே, இங்கே 1-2 போலியே. சாக்கோ பார் தானே கிடச்சிது, ஆவின் சாக்கோ பார் தானே வாங்கினோம். இந்த ஆவின் சாக்கோ பார் தானே சார் பார்லிமெண்ட்ல தானே பேசுனீங்க நீங்கள். வெளியில் பிரச்சாரத்தில் நான் டிவி சேனலில் தினேஷ்ட நான் 40க்கு 40ன்னு சொல்கிறது எப்படி? நான் அசம்பிளியில் 400 பார்லிமெண்ட்டில் சொல்கிறது. இப்போ ஸ்டாலின் சார் இருக்காரு, அசம்பிளியில் 224 நான் 180 ஜெயிச்சேன்னு என்னைக்காவது எவ்வளவோ பெரிய தலைவர்கள்லாம் இருந்திருக்காங்க. இன்னைக்கு 100 வருஷத்துக்கு மேலே இங்கே பிரைம் மினிஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியாவிலேருந்து தமிழ்நாடு சிஎம் வரைக்கும் இன்னைக்கு இருந்திருக்கிறாங்க. ஒரு 50 பேருக்கு மேலே அந்த பதவியில் உட்காந்துருக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் அந்த தமிழ்நாட்டு அசம்பிளியில், இன்னைக்கு நம்ம அசம்பிளியில் 234 180 சீட்டு ஜெயிப்பேன்னு பேசி ஆணுமமாக இருந்த ஜெயலலிதா கூட அப்படி பேசினது கிடையாது. பார்லிமெண்ட்டில் அப்கி பார் 400 பார்னு சொல்லிட்டு போனாரா இல்லையா? பார்லிமெண்ட் கேம்பெயின் பண்ணுற இடமா? கண்டிப்பாக கிடையாது. அப்புறம் அதுக்கு தான் உங்களுக்கு கேள்விக்கு பதில். ஏன்னா அவர் நம்பினார் 400 ஜெயிக்கிறோன்னு. ஏன்னா எங்கள்கிட்ட பணம் கிடையாது, எங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை முடக்கியாச்சு, மீடியாவை கைக்குள்ளே போட்டாச்சு, சோஷியல் மீடியாவில் யூடியூப்பை தவிர ஃபேஸ்புக்கோட அல்காரிதமெல்லாம் மாற்றி யாரெல்லாம் அரசியல் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு என்னோட வியூஸே நான் சொல்கிறேன். அதோட ரீச் கம்மியானது.
இப்போ எனக்கு சொல்கிறேன், ஃபேஸ்புக்கில் நான் வீடியோ போட்டால் 10 லட்சம் பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. அது மாதிரி நீங்கள் போய் ரெக்கார்ட் எடுத்து பாருங்கள். எனக்கு நான் காங்கிரஸுக்கு பேச ஆரம்பிச்சேன்னொன்னே நீங்கள் 1000 பேருக்கு மேலே பார்க்க மாட்டாங்க என் வீடியோவை. எனக்கு 6 லட்சம் ஃபாலோவர் இருக்கான் சோஷியல் மீடியாவில், ஃபேஸ்புக்கில். என் வீடியோ வந்து 20,000 தாண்டாது. ஃபேஸ்புக்கை கைக்குள்ளே போட்டுக்கிட்டீங்க, ஆளை மாற்றி என்னை வந்து ஷேடோ பேன் பண்ணியிருக்காங்க ட்விட்டரில். பொறுப்போடு சொல்கிறேன், ஏன்னா நான் அம்மையாரை கேள்வி கேட்குறேன்னு என்னை ஷேடோ பேன் பண்ணியிருக்கிறாங்க. ஷேடோ பேன்னா என்னென்னா, இந்த பான் ஸ்டார்லாம் இருக்காங்க அந்த கேட்டகரி. என்னை நீங்கள் போய் தேடி, இப்போ நான் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்கிறேன், என்ன நீங்கள் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் பார்த்தா என் ட்வீட் தெரியாது. நீங்கள் ஆல்ரெடி என் ஃபாலோவராக இருக்கணும், இல்லாட்டா என்னை தேடணும் நீங்கள். ஸோ சோஷியல் மீடியாலேயும் என்னை பிடிச்சிட்டீங்க. ஃபேஸ்புக்கில் என் கழுத்து நெரிக்கிறீங்க, யூடியூப்பில் என் கழுத்து என்னோடய பர்சனல் அனுபவம் சொல்கிறேன் நான். அப்போ ராகுல் காந்திக்கு எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபேஸ்புக்கில் நான் என்ன கழுத்து நெரிக்கிறீங்க, ட்விட்டரில் என் கழுத்து நெரிக்கிறீங்க, டிவியில் என்னை கழுத்து நெரிக்கிறீங்க, பேப்பர்லேயே என்னால் எழுத முடியாமல் கழுத்து நினைக்கிறீங்க, என் பேங்க் அக்கௌண்ட்டை முடக்கிறீங்க, எங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை முடக்கிறீங்க. நீங்கள் 6500 கோடி கருப்பு பணம் வாங்கி லீகலைஸ்ட் ஆர்கனைஸ்ட் லூட் அண்ட் பிளண்டர்னு மன்மோகன் சிங் சொன்னார். அந்த ரேஞ்சில் வாங்கியிருக்கீங்க. அன்கான்ஸ்டியூஷனில் நீ சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு, அது மாதிரி காசை வாங்கியிருக்கிறீங்க. ஸோ இந்த சூழலில் இந்த நம்பரே இந்த சூழலில் மெஜாரிட்டியே இல்லையேப்பா. நான் தனிச்சு 300 மெஜாரிட்டி இல்லைங்கிற உங்களுடைய அந்த வாதத்தை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியும் சேர்த்து 231, பிஜேபி மட்டும் 240. நீங்க இதெல்லாம் மாத்திருந்தீங்கன்னா எங்க கையிலயும் ஒரு 2000 கோடியை கொடுத்து மீடியாவை ஃப்ரீயா விட்டுருந்தீங்கன்னா அவர் 100 சீட்டு கூட தாண்டி இருக்க மாட்டார். ஏன்னு சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க, இந்தியா கூட்டணி எல்லாம் சேர்ந்து 235, நான் 240ங்க. சார் இது எப்படின்னா, சார் நான் எல்லாத்துலேயும் 80 மார்க் வாங்கிட்டேன் 12th ஸ்டாண்டர்டில், கணக்கில் மட்டும் 40ங்கிறது. அவரோட மெயின் ஏரியா 2, ஒன்று குஜராத்து, இன்னொன்று உத்தரப்பிரதேஷ். குஜராத்தில் எவ்வளோ தூரம் அவர் பயம் இருந்தால், சூரத்தில் எங்கள் கேண்டிடேட்டை விலைக்கு வாங்கி வித்தவுட் எலெக்ஷன் ஜெயிச்சிருக்காரு. எங்கள் வாங்குற மாதிரி கேண்டிடேட்டு பணங்கிறது எல்லாருக்கும் ஒரு விலை இருக்குது, எல்லாரும் காந்தி இல்லை இன்னைக்கு. அதனால தான் ஐன்ஸ்டைன் சொன்னான், தட் ஜெனரேஷன்ஸ் டு கம் வில் நெவர் பிலீவ் தட் சச் அ மேன் வாக்ட் ஆன் திஸ் எர்த். அதாவது தலைமுறைகளுக்கு நம்பிக்கை வராது காந்தி மாதிரி ஒரு மனிதன் நடந்தான்னு. ஏன்னா காந்திக்கு எந்த எதுலேயுமே நீங்கள் மடக்க முடியாது. மண்டேலாவே சொன்னார், நான் அது மாதிரி ஆள் இல்லை, எனக்கு வீக்னஸ் இருக்குன்னு. ஓகே. ஸோ இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிக்கு வீக்னஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ போனாங்க. நான் ஏன் போனாங்கன்னு வாங்கி உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸா ஜெயிச்சது, அகிலேஷ் யாதவ். இருங்க சொல்றது கேளுங்க. அந்த குஜராத்தில் நீங்கள் 100க்கு 100ன்னு வாங்குறதுல ஒன்று குறைஞ்சிருக்கு. ஒரு யார் தோக்கடிச்சாங்க, கரீபன் தாக்கூர்னு ஒரு பொண்ணு பணமே இல்லாமல் மக்கள்கிட்ட காசை வாங்கி நின்று ஜெயிச்சிருக்காங்க. ஒன்னா அந்த ஒரு நம்பர் ரொம்ப முக்கியமானது. நம்பர், முதல் நம்பர் தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் விழுறது தான், ஃபர்ஸ்ட் டாமினோ விழுறது தான். இன்னைக்கு ராஜஸ்தான்ல 25க்கு 25 மாநிலத்துல 10 சீட்டு போயிடுச்சு அவங்களுக்கு. 8 சீட்டோ 10 சீட்டோ போயிடுச்சு. அவங்க ஃபுல் ஸ்வீப் அடிச்ச மாநிலங்களும் இருக்கு. இருங்க 2 சைடம் தான் வரும், ஒன்னொன்னா வருவோம். 8 சீட்டு இருக்கு, ஒன்னொன்னா பேசுவோம். உத்தரப்பிரதேசத்துல என்ன நடந்தது, அகிலேஷ் யாதவ் தனியா ஜெயிச்சாருன்னு நினைக்கிறீங்களா? காங்கிரஸோட கூட்டணி இல்லைங்க சார். நீங்க உங்களுக்கு அந்த மேக்ஸ் தெரியலன்னு நான் சொல்றேன். உத்தரப்பிரதேசத்துல நீங்க 4ஆ பிரிச்சுக்கலாம். இஸ்லாமியர்கள் ஒரு 13-14% நம்பர், கொஞ்சம் இங்கே அங்கே இருக்கலாம். இஸ்லாமியர் இருக்காங்க. டாக்கூர், பிராமண, பூமியார்னு ஒன்று இருக்கு. அதாவது நடுத்தர ஸ்ரீவாஸ்தவனா இருப்பாங்க, காயஸ்துன்னு சொல்லுவாங்க. காயஸ்து, பிராமணன், டாக்கூர், அப்பர் காஸ்ட், அவங்க ஒரு 25% 30%. ஓகே. இந்த அப்ரஸர் கேஸ்ட், தட் இஸ் மிடில் லெவல் கேஸ்ட், டாமினன்ட் பேக்வேர்டு, யாதவ் தான் மெயின். அது தவிர குருமி, இது மாதிரி ஒரு 5-6 இருக்கு. ஓகே. அப்புறம் பிச்சடான்னு இருக்கு, இந்த பாம்பு பிடிக்கிற வந்து நிஷாது, போட்மேனு, இது மாதிரி ஒரு கம்யூனிட்டி இருக்கு. அடியில் ஜாதவ் அண்ட் அதர் தலித்ஸ்ன்னு இருக்காங்க. இதுதான் பேஸ். காங்கிரஸோட ஒரிஜினல் பேஸ், இந்திரா காந்தி காலத்து பேஸ் வந்து இந்த தலித், இஸ்லாமியர்கள் அண்ட் அப்பர் கேஸ்ட். பிராமின், டாக்கூர், இஸ்லாமியர்கள், தலித்துகள் தான் காங்கிரஸோட ஒரிஜினல் பேஸ். ஓகே. இதில் நாங்கள் ஏன் தோற்றோம்னா 91க்கு அப்புறம்னா, தலித்துகளை வந்து மாயாவதி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இஸ்லாமியரும் யாதவும் இவனுக்கு சமாஜ்வாதிக்கு போயிட்டாங்க. அப்பர் கேஸ்ட் ஓட்டு ஃபுல்லாக யோகி ஆதித்யநாத் அண்ட் மோடி பிஜேபிக்கே போயிடுச்சு. ஆர்எஸ்எஸ்க்கு யோகினா கடைசியில் வந்தவர். நான் சொல்றது 89 ஹிஸ்டரியை சொல்றேன்.
அப்போ யோகி நான்லாம் கோலி தான் ஆடி இருக்கணும். ஓகே, ரைட்டுங்களா? அந்த காலத்திலே நடந்துருச்சு. இந்த ராமர் மூமெண்ட்டில் எங்களுக்கு கையை விட்டு போயிடுச்சு. நாங்கள் 91லேருந்து கட்டப்பட்டுட்டு இருக்கோம். இங்கே தமிழ்நாட்டில் 67ன்னு சொல்கிற மாதிரி 91லேருந்து நாங்கள் கட்டப்பட்டுருக்கோம். 2004லேருந்து ராகுல் காந்தி எப்படியாவது யூபிஏல நம்ம காங்கிரஸை திரும்பி கொண்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. 2009ல் 20 சீட்டு ஜெயிச்சார் தனியாக நின்று. ஆனால் அடுத்த வந்த எலெக்ஷனில் 27 அசம்பிளி தான் ஜெயிச்சார். அப்புறம் நாங்கள் சென்டரில் பவர் போனதுனால கம்ப்ளீட்டாக போயிடுச்சு யூபி. ராகுல் காந்தி அவர்களே தோற்கும் சூழல்லாம் தூக்கம் சூழ்நிலைக்கு போயிடுச்சு. ஆனால் ராகுல் காந்தி கண்டினியூஸாக என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தார்னா, இந்த தலித் ஓட்டு காங்கிரஸுக்கு வரணுங்கிறதுல ரொம்ப கிளியராக இருந்தார். இஸ்லாமியர் ஓட்டு காங்கிரஸ், ஏன்னா இந்த ஓல்டு கோலிஷன் திரும்பி வரணும், அது இல்லாமல் எங்களால் ரிவைவ் பண்ண முடியாதுன்னு நல்லா தெரியும். பட் அவரோட குடும்பம் பாரம்பரியம் எப்படின்னா, மாயாவதி மாதிரி எப்படி நான் பெரிய பணக்காரனானும் என் குடும்பங்கிறது இல்லாமல் அவர் என்ன பண்ணார்னா அவங்களுக்கு ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாரு. அது ராஜீவ்காந்தி பேரில் ஒரு இது கூட இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பெல்லாம் நிறைய நடத்தியிருக்கிறாரு. நிறைய பிரியங்கா காந்தி அங்கே பொறுப்பாளராக போட்டிருந்தாங்க. அதில் அப்புறம் நான் சொல்கிறது நான் பொலிட்டிக்கல் ஒர்க், செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு அது இது நல்ல நிறைய ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷன் மூலமாக நிறைய வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஓகே, அதுக்கப்புறம் பிரியங்கா காந்தியை போட்டாங்க, லடுக்கி ஹூன் லடுசக்தி ஹூன்னு. அதுலேயே எங்களுக்கு தோல்வி. எங்களுக்கு 2 ஓட்டு 2 சீட்டு தான் வந்து, அதுதான் ஆரம்பம். ஆனால் நாங்கள் வந்து அப்பவும் சமாஜ்வாதியோட ட்ரை பண்ணோம். சமாஜ்வாதி எங்களோட வரல. ஆனால் முதல்ல அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, மாயாவதி காணாமல் போயிட்டாங்க அந்த எலெக்ஷன்லேயே. போன எலெக்ஷனுக்கு 10 சீட் இருந்த லோக்சபாவில் எஸ்பியோட சேர்ந்து 10 சீட் இருந்தவங்க அசம்பிளியில் இல்லாமல் ஆயிட்டாங்க. அந்த சமயத்தில் தான் இவங்க கான்ஸ்டியூஷனை மாத்துறேன்னு சொன்னாங்கல்ல. இந்த கான்ஸ்டியூஷன் யாருக்கு பவர்ஸ் கொடுத்துருக்குன்னா, எனக்கு கொடுக்கல. நான் என்ன மாதிரி ஆட்களுக்கு பவர்ஸ் கொடுக்கல. நாங்கள்லாம் இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடியே தப்பிச்சு மேலுக்கு வந்தவங்க. ரியலாக எம்பவர் பண்ணது இந்த தலித் அண்ட் பிச்சடான்னு சொல்கிறோம் இல்லையா, அண்ட் இஸ்லாமியர், இவங்களுக்கு தான் முக்கியம். இந்த ப்ரொடெக்ஷனுங்கிறது யாருக்கு? இந்த 5-6 வருஷம் 10 வருஷம் மோதியில் புல்டோசர் விட்டு யார் விட்டு அடித்தாங்க? என் விட்டு அடிக்கல. புரிஞ்சுக்க முடியும். ஆர்எஸ்எஸ் என் விட்டு அடிக்க மாட்டான். ஆர்எஸ்எஸ் வந்து இஸ்லாமியர் விட்டு அடிப்பான். ஆர்எஸ்எஸ் வந்து தலித்துக்கு ரைட்ஸு கொடுக்க மாட்டான். நான் கூட குவாலிஃபைட் ஏன்னா அவங்க பர்த் நான் நம்பலை, ஆனால் அவங்க பை பர்த் நம்புகிறாங்க. பை பர்த் நான் ஆர்எஸ்எஸ் சீஃப் அடுத்து குவாலிஃபைடு அவங்களதுல. ஆனால் மோடி கூட ஆர்எஸ்எஸ் சீஃப். மோடி வந்து இந்தியாவுக்கு பிரதமராக இருக்கலாம், ஆர்எஸ்எஸ்க்கு தலைவராக முடியாது. அது மாதிரி தான் அவங்க தலித்தையும் வச்சுருந்தாங்க. அவங்கள வந்து ஹிந்துன்னு சொல்லி ஒரு சைடாக சேர்த்து வச்சும்போது, எப்போ இந்த ஆளுங்க சொன்னாங்களோ நாங்கள் கான்ஸ்டியூஷனே மாற்றிடுவோன்னு சொன்னபோது, ராகுல் காந்தி நான் இருக்கேன் உங்களுக்கு கான்ஸ்டியூஷனை காப்பாற்றுறேன். அடுத்தது அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? டெல்லியில் நான் பார்த்தேன் இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸரில் 3% கூட இல்லை. நீங்கள் 90% 80% பாப்புலேஷன் எய்தர் பேக்வேர்டு, இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், தலித்துகள், பிச்சடாங்கிறவன் தான் 75-80% பாப்புலேஷனு. இந்த டாப் 20% இருக்கிறவன் 95% பவரில் உட்காந்துட்டு இதை 1 வருஷமாக சொல்லிட்டு இருக்காரு அவர். எஸ், ஜாதிவாரி கணக்கெடுப்ப ஜாதிவாரி கணக்கு எடுத்து எவ்வளோ ஜித்னா ஆபாதி உத்னா ஹக் அதான் சொன்னார் அவர். யாருக்கு எவ்வளோ மக்கள் தொகை இருக்கோ அவங்களுக்கு உரிமையை கொடுன்னு கேட்டார். அது எங்கேயோ அங்கே ரெசனேட் ஆச்சு. இந்த ராமர் கோயில்ல மக்கள் புறக்கணிச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறேன். இப்போ ராமர் கோயிலை பற்றி நம்ம பேச போகிறோம். ராமர் கோவில்லே என்ன ஆச்சுங்கிறத காட்டுறாங்க. சுற்றி இருக்க 5 தொகுதிகளில் தோல்வி பாஜக. ராமர் கோவிலில் என்ன ஆச்சுன்னு ஒன்று ப்ரூவ் பண்ணுறேன். இந்த ராமர் கோயில் சீட்டில் என்ன ஆச்சுன்னே ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன சொன்னார்? 2 விஷயம் சொன்னார். இன்றைக்கி தலித் என்பவர் ஆகிருக்குன்னா தமிழ்நாட்டிலேயும் எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு வந்து மெயினாக வந்து கவர்மெண்ட் உத்தியோகங்கிறது ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான விஷயம். எஸ்பெஷலி சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகம், இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜில் கிடச்ச ரிசர்வேஷனு, ஸ்காலர்ஷிப்பு. எப்போ பிஜேபி சேர்ந்த 3-4 எம்பிகள் இன்றைக்கி பிஜேபியில் யாரும் வாயை திறக்க முடியாது. பிரதமர் சொன்னால் தான் வாயை திறக்க முடியும். அதனால் அவர் சொல்லாமல் இருந்த அனந்த் ஹெக்டே, ஜோதி மிர்தா நூர்த்தி, அந்த மாதிரி 3 பேர் 4 பேர் என்ன சொன்னாங்கன்னா, அருண் கோவில் கூட சொன்னார் எங்களுக்கு 400 வேணும், ஏன்னா நாங்கள் கான்ஸ்டியூஷனை மாற்றுவோம் அப்படின்னா. அன்றைக்கி முயற்சிக்கிட்டோம். யார்? பிற்பட்ட கம்யூனிட்டி, நார்த் இந்தியாவில் தலித்துன்னு சொல்கிறவங்க அன்றைக்கி முயற்சிக்கிட்டாங்க. நம்மளை விட்டா இவன் இத்தனை நாள் ஹிந்துன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல கோவிலுக்குள்ள வரக்கூடாது. நீங்க சொல்ற விஷயங்கள் எதையுமே நம்ம புறக்கணிக்க முடியாது, புரிஞ்சுக்கணும். ஆனா அதே நேரத்துல இதுங்க உத்தரப்பிரதேசத்துல யோகிக்கும் மோடிக்குமான ஒரு ஃபைட், அதெல்லாம் இல்ல. ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்கல, ஓட்டு மாறினதை கவனிங்க சார்.
ஈஸ்டர்ன் யூபி, அதாவது எப்படின்னா உங்களுக்கு யூபி தெரியுமா எனக்கு தெரியாது, லக்னோக்கு ஈஸ்டாக போகிறதுலாம் ஈஸ்டர்ன் யூபி. அங்கேருந்து ஒரு 30-40 கிலோமீட்டரில் தான் ராய்பரேலி, அமேத்தி, அங்கேருந்து வாராணசி அப்புறம் இலகாபாத்னு ஈஸ்ட்டுக்கு போகும். அங்கே 35% தலித்துகள். ஈஸ்டர்ன் யூபின்னு பேர். இவங்களோட குடும்ப சீட்டும் அலகாபாத்தில் தான் இருக்குது. ரைட்டுங்களா? எஸ். இப்போ நீங்கள் ஓட் அனாலிசிஸ் பாருங்கள். நீங்கள் வந்து சும்மா மற்றவங்க மீடியாவை பார்க்காதீங்க. மோடி வாரணாசியில் இருக்கார், ஈஸ்டர்ன் யூபி. எவ்வளோ ஓட்டு எண்ணிக்கையில் ஜெயிக்கிறாரு? 1.5 லட்சம் வாக்கு. போன தடவை 5 லட்சம் கிட்ட வந்தது. முதல் 4 ரவுண்ட்லயே ஒரு பின்னடைவுங்கிற செய்திகள்லாம் வந்தது பார்த்தீங்க. வாரணாசியில் தலித்தும் முஸ்லீமும் ஸ்ட்ராங். ரைட்டா? போன வாட்டி அமேத்தியில் ராகுல் காந்தி எவ்வளோ ஓட்டில் தோக்குறாரு? வாக்கு வித்தியாசம் சரியா ஞாபகம் இல்ல, 50,000 ஓட்டு கிட்ட தோக்குறாரு. இந்த வாட்டி ராய்பரேலியில் அவங்க அம்மா எவ்வளோ ஓட்டில் ஜெயிக்கிறாங்க? 1.5 லட்சம் ஓட்டில் ஜெயிக்கிறாங்க. இந்த வாட்டி பணமே இல்லாத ராகுல் காந்தி எவ்வளோ ஓட்டில் ராய்பரேலியில் ஜெயிக்கிறாரு? 3 லட்சத்துக்கு மேலே, 4 லட்சம் ஓட்டில் ஜெயிக்கிறாரு. ஏன்னா என்டையர் தலித் சமாஜ் அவருக்கு ஓட்டு போட்டுடுச்சு. ஓகே, ரைட்டா? அவருக்கு காங்கிரஸ் ஒர்க்கர். அவர் காங்கிரஸ்க்காக அந்த அமேத்தியை பார்த்துட்டு இருக்கிறாரு. 40 வருஷமா பார்த்துட்டு இருக்கிற கான்ஸ்டுவன்சி, பிஏபி கான்ஸ்டுவன்சி அவர் கவனிச்சுக்கிற அந்த கிஷோரிலால் சர்மா. அவர் அந்த ஊரே கிடையாது. கேஎல் சர்மா அந்த ஊரில் வேலை செஞ்சுருக்கிறார். 40 வருஷம் பொறுப்பாளராகவே இருந்து இருக்கிறாரு. அவர் வந்து 1.5 லட்சத்துல 1.6 லேக் ஓட்டில் ஜெயிக்கிறாரு. ஏன்னா அமேத்தியில் 30% வந்து தலித்து. அமேத்தியில் ராகுல் காந்திக்கு நிக்க தைரியம் இருக்கா? முடிஞ்சா நில்லுங்கன்னு சவால்லாம் விட்டாங்க. அதெல்லாம் விடுங்க, ஓட்டு விழுந்தது. பிஎஸ்பி ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இதில் என்ன முக்கியம்னா, கேஎல் சர்மாவோட வின்னிங் மார்ஜின் மோடியோட வின்னிங் மார்ஜினோட ஜாஸ்தி. ஓகே, இட் இஸ் ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் இந்த கம்யூனிட்டியோட டேட்டாவில் தான் பேசணும் நம்ம. அவங்க ஓட்டு பாருங்க, அந்த கம்யூனிட்டியோட ஓட் டிரான்ஸ்ஃபர். ஓகே, கடைசியில் அயோத்தியாவுக்கு வாங்க. போன வாட்டி லல்லு சிங் ஜெயிக்கிறாரு. பிஎஸ்பி, காங்கிரஸ் அண்டு இவங்க நிற்கிறாங்க. பிஎஸ்பி 5 லட்சம் ஓட்டு வாங்குது. எவ்வளோ ஓட்டு வாங்குது? 5 லேக் ஓட்டு. ஆனால் இவர் ஜெயிக்கிறாரு, லல்லு சிங் ஜெயிக்கிறாரு. அயோத்தியா கோவில் கிடையாது. நீங்கள் அயோத்தியா கோவில் போட்டீங்க. ரைட்டா? இன்றைக்கி அந்த எஸ்பி கேண்டிடேட்டு இது பட்டியாத்தாள் அவர் நிற்கிறார். அங்கே அவரை நிற்க வைக்கிறாங்க. ராகுல் சொல்லபடியில் அவர் அந்த கம்யூனிட்டியில் கேண்டிடேட் போடுங்க, அங்கே நாங்கள் நிற்கிறாரு. ரைட்டா? பிஎஸ்பி ஓட்டு 5 லட்சத்துலேருந்து எவ்வளோத்துக்கு இறங்கிருக்கு தெரியுமா? 50,000 ஓட்டு. 4 லட்சம் ஓட்டு இறங்கியிருக்கா? 4 லட்சம் ஓட்டு இறங்கியிருக்கு. கொஞ்சம் இங்கே அங்கே போகலாம், நம்பர் இறங்கியிருக்கு. ஆனால் பிஎஸ்பி போட்டது பிராமின் கேண்டிடேட்டு. ஓகே. ஏன்னா அமித்ஷா தான் டிசைட் பண்ணுறாரு எந்த கம்யூனிட்டியில் யார் எங்கே போடணும் பிஎஸ்பின்னு. அவங்க சொந்த நெவியூவே தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. கேஸில் மிரட்டலில் பயந்து அந்த அவங்க கூட்டணி டைரெக்டாக வச்சிருக்கலாமே. அதை வச்சா அப்புறம் சீட்டு போட முடியாது. ஒரு இடத்துல 2 இடத்துல ஓவேசின்னு ஒருத்தரை வச்சுருக்காங்க. மாயாவதி அவர் எம்பி. அது அவங்க 100-150 வருஷம் பாரம்பரியம். அங்கே அவர் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, எங்கெல்லாம் முஸ்லீம் ஓட்டு எடுக்கணுமோ அவர் போய் அங்கே நிற்பார். மகாராஷ்டிரா, யூபியிலலாம் ஓட்டை வெட்டுவார். அதே மாதிரி மாயாவதி, இவங்கெல்லாம் டைரக்ட் அலையன்ஸ் கிடையாது. தோற்று போயிடுவோன்னு தெரிஞ்சு அந்த இப்போ எஸ்பியும் காங்கிரஸுக்கு எஸ்பி இருக்கிற இடத்துல அவரை நிற்க வச்சா அவர் ஓட் கட் பண்ணுவார். யார்? பிஎஸ்பி ஓட் கட் பண்ணும். ஓகே, ஓட் கட் ஆஃப் பார்ட்டி. அது பேர் என்னது? ஓட் கட் ஆஃப் பார்ட்டி. ஓட் கட் ஆஃப் பண்ணதில் இந்த வாட்டி அந்த தலித் ஓட்டை எஸ்பிக்கு மாற்றி குத்திடுச்சு. இது எனக்கு கடைசியாக எப்படி புரிஞ்சுதுன்னா, ஹிந்தியில் நான் இப்போ தமிழ்நாட்டில் குணாவோ இல்லை செந்தில் வேலை பண்ண மாதிரி குணாவில் இந்த நார்த் இந்தியாவில் மேல் ஜாதியில் இருக்கிற டாமினன்ட் கம்யூனிட்டி கிடையாது. பிராமணர்கள் மேல் ஜாதியில் இருக்கிற பல பேர் மோதியை கேட்டதை பிடிக்காத கேள்விகளெல்லாம் பிடிக்காதவங்கள வேலையை விட்டு அமுச்சு அவங்கெல்லாம் நீங்கள் மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிறான். நான் வேணால் பேரெல்லாம் பட்டியல் எல்லாத்துக்கும் வெளிப்படையாக தெரில, நான் பேர் சொல்லிடுறேன். ஏன்னா மக்களுக்கு தெரியாமல் இருக்கணும். தினேஷ் ஜேர்னலிஸ்ட் பிரசூன் பாஜ்பாயின்னு ஒருத்தர் இருக்கார். புண்ணிய பிரசூன் பாஜ்பாயின்னு ஏபிபியில் இருந்தார். மோதியை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறாருன்னா, ஃபார்மர் இன்கம் ரெட்டிப்பும் அப்படின்னு சொன்னதை இவர் போய் சத்தீஸ்கரில் ஒரு ஃபார்மரை வைக்கிறாரு. இவர் உடனே ஆளை அனுப்பிச்சு அந்த லேடி பார்க்குறாரு. சரி பார்த்தோன்னா அந்த அம்மா சொல்லுது, ஆஃபீஸர் வந்தார், ஏதோ பணம் கொடுத்தாரு, சொன்னார். நான் சொன்னேன், நான் சீதாஃபல்லே பார்க்கலன்னுடுச்சு. உடனே அவர் ஏபிபிலேருந்து தூக்கிடுறாங்க. அஜித் அஞ்சும் அகைன் அது மாதிரி மேல் இது. அசிதோஷ் ஆஜ் தக்லேன்னு வெளில போனவர், கொஞ்ச நாளைக்கு ஆப்டில் இருந்தவர்.
அதுக்கு இதெல்லாம் பெரிய பேருங்க. ஓகே ஓகே. ரவீஷ்குமார் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சவர். நீலு வியாஸ். இந்த பேரெல்லாம் எதுக்கு முக்கியம்னா, இந்த பேரை வச்சு நீங்கள் எந்த ஜாதின்னு நார்த் இந்தியாலாம் சாட்சி ஜோஷி இது மெயின் ஆளுங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யூடியூப்பில் ரெவன்யூ வருதுன்னு சொல்லி அடியில் வந்து ஒரு 10-15 ஒரு ஏரியாவுக்கும் ஒரு பீட் ரிப்போர்ட்டர் மாதிரி போட்டு 6 மாசமாக சுற்றிட்டு இருக்காங்க. ரெவன்யூக்காக மட்டும் இல்லை, ஒரு சோஷியல் ரெஸ்பான்ஸ். அவங்க சொல்கிறதே சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ரெவன்யூக்குனா நான் செலவே பண்ண மாட்டேன்ல. இல்லை, ரெவன்யூக்காக நீங்கள் சொன்னனால நான் அதை குறிப்பிடுறேன். இல்லை ரெவன்யூ தேவை. ரவீஷே ஓப்பனாக சொல்கிறாரு சார். இல்லாட்டா சாப்பாடு எப்படி சாப்பிடுவார்? கண்டிப்பாக. ரவீஷ் எப்படி சாப்பிடுவார்? பிரசன் பாஜ்பாய் எப்படி சாப்பிடுவார்? தினேஷ் எப்படி சாப்பிடுவான்? ரெவன்யூ வச்சு தான். செந்தில்வேல் எப்படி சாப்பிடுவார்? இவங்கெல்லாம் கட்டப்படுறவங்க. எல்லாருக்கும் டிவியில் உடனே வேலை கிடைக்கல. புரியுது. ஒரு ஜீவசதாப்தம் இவங்கெல்லாம் நான் இது மாதிரி அங்கே ஒரு 50 பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டு மட்டும் கிடையாது, அங்கேயும் ஒரு 50. அவங்கெல்லாம் ரிப்போர்ட் பண்ணுறதை தான் நாங்கள்லாம் ஃபாலோ பண்ணி இப்படி டேட்டா என்னால் கொடுக்க முடியுது. ஓகே. எனக்கு ஹிந்தி பரப்பில் வந்ததுனால, ஸ்கூலில் ஹிந்தி படித்ததுனால இப்படிலாம் ட்ராக் பண்ண முடியுது எந்தெந்த இடத்துல. அது மாதிரி ஒரு பேர் வேண்டாம், ஒரு ஆள் போய் அந்த ஏரியாவை கவர் பண்ணும்போது ஒரு 4 வாட்டி பிஎஸ்பி எம்எல்ஏ இருந்து இன்றைக்கும் பிஎஸ்பியில் இருக்க ஒருத்தர் சொல்கிறாரு, எங்களுக்கு புது அம்பேத்கர் கிடச்சிட்டாரு, அவர் பேர் ராகுல் காந்தி. அம்பேத்கர் எங்களை எவ்வளோ பாதுகாத்தாரோ அவ்வளோ தூரம் எங்களை பாதுகாப்பார், எங்கள் ரைட்ஸுக்காக நிற்கிறாரு அப்படிங்கிறத அந்த ஆள் பதிவு பண்ணுறோம். ஓகே. அதையும் இவங்க மெஜாரிட்டி இருக்கிற இந்த கம்யூனிட்டி மெஜாரிட்டி இருக்கிற ஏரியாவையும் நீங்கள் ஓட் ட்ரான்ஸ்ஃபரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும் என்ன ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு. ஓகே. இப்போ நீங்கள் பீகாருக்கு வாங்க. உத்தரப்பிரதேச பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. பீகார்ல நிதிஷ்குமார் உங்க கூட இருந்திருந்தா அதே தான் திரும்பி கணக்கு போடுறீங்க. இப்போ யூபிக்கும் பீகாருக்கும் ஓட் ஸ்விங் பார்த்தீங்கன்னா ஒரே ஓட் ஸ்விங் தான். பட் பீகாரில் அவனுக்கு ஓட்டு இனிஷியல் ஓட் பர்சன்டேஜ் அவங்க 60% 65% இருந்தாங்க. இப்போ நீங்கள் ஓட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் ஆர்ஜேடி ஹையஸ்ட் எவர் ஓட்டு இந்த வாட்டி வாங்கியிருக்கு. பர்சன்டேஜா நம்பர்ஸ் வரல. அது எக்ஸ்கியூஸ் கிடையாது. இப்போ நான் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன். ஆர்ஜேடி தான் மெயின் கட்சி. எங்களுது உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ் வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.